கண்டிப்பாக அது மாதிரி தான் பண்ணலாம். ஒன்று ஆற்றங்கரை இல்லைன்னா கோயில், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். உச்சிஷ்ட கணபதியோட வழிபாட்டு ரகசியங்களை, முழு ரகசியத்தையும் எல்லாம் எப்படி தியான ஸ்லோகங்கள் மற்றும் விஷயங்கள், அவருக்கு உண்டான படைமுறை, அவரோட மூலமந்திரம், இயந்திரம் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதில் இன்னும் ரகசியங்கள்லாம் நிறைய, அது இல்லாமல் நாட்டுப்புற மாந்திரிக கலையும் அதில் சேர்த்து சொல்லித்தரலாம். நாட்டுப்புற முறைகளை குருமார்கள் கை கண்ட, நான் நாட்டுப்புறங்கிறது குருமார்கள் கை கண்ட முறையை சொல்கிறேன். நாட்டுப்புற முறையில் குருமார்கள் கை கண்ட முறைகள், அணுகுமுறைகள், அதெல்லாம் மால் மந்திர முறைகளை அதையும் சொல்லித்தரலாம். நம்ம தான் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. உச்சிஷ்ட கணபதி, பத்திரகாளி வழிபாடு, மாடன், அனுமந்தன், இப்படி இந்த 3 தெய்வம் நமக்கு அவசியம் இருக்கணும். உச்சிஷ்ட கணபதியை நான் அதை சொல்லலை, ஏன்னா உச்சிஷ்ட கணபதி நீங்கள் ரெகுலராக வாழ்நாள் ஃபுல்லாக படிக்கலாம். அப்போ இந்த வாழ்நாள் அவர் சும்மா 40 நாளில் வந்துடுவார், 4 நாளில் வந்துடுவார், 3 நாளில் முழிச்சு பார்த்துருவார், 2 நாளில் உட்காந்து எழுந்திரிச்சிடுவார்னா பொய். 48 நாளில் வந்துடுவாருங்கிறதுலாம் என்னது மகா பொய். உலகத்தில் 1ஆம் நம்பர் பொய்னா அதுதான். இதுதான் நிஜம். உண்மையாக உச்சிஷ்ட கணபதி நமக்கு சித்தியாயிடுச்சு அப்படின்னா, கண்ணால் பார்த்து அகோரம் பண்ணுனா அவன் எழுந்திரிச்சு போக முடியாது. கண்ணால் பார்த்து அந்த 2 சொல்ல சொல்லி எதிராளியை இப்படி பார்த்தோம்னா என்ன ஆகாது, அவன் இருப்பிடம் போய் சேர முடியாது. இது உண்மை, அனுபவம் உண்மை. அதே சினமாட்டை கண்ணால் ஊற்று பார்த்து 2 சொன்னோம்னா சினை கலைஞ்சிரும். இதெல்லாம் அனுபவம் உள்ள, நான் சொல்கிறது எல்லாம் அனுபவம் உண்மை. எனது ஆசான் கோபாலாசன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது. சரிங்களா? இதுதான் நிஜம். அதை விட்டுட்டு நம்ம 48 நாள் 3.25 நாள் முக்கி போட்டாலும் என்னாகும், மந்திரம் அந்த நாடிகளில் என்னாகும், பரவும். மச்சை, மாமிசம், எலும்பு, சதை எல்லாம் என்னாகும், பரவி நாடியில் பரவி நமக்கு கருவாய் உருவாகி கணமாயி பூதகணமாய் நிற்கிறதுக்கு 2 ஆண்டுகள் ஆயிரும். இது உண்மை. உண்மையை சொன்னால் சில பேருக்கு புரியாது, லேட்டாக தான் புரியும். அங்கங்கே போய் சுற்றி பார்த்து அலைஞ்சு பார்த்து 1.5 வருஷம் 2 வருஷம் அங்கங்கே சுற்றி கடைசியில் இவர் சொன்னால் தான் உண்மைன்னு சொல்லி தலைகால என்ன பண்ணுவாங்க, சேம் சைடு கோல் போட வேண்டியதான். ஆக பயிற்சிக்கு வரும்போதே முடிவு பண்ணிட்டு வரணும். சரி, உச்சிஷ்ட கணபதிப்பா 2 வருஷம் ஆகும்போது 2 வருஷம் கண்டிப்பாக இடைவிடாமல் நீங்கள் டெய்லி ஒரு 108 உருவம் படித்தா கூட போதும். ஒரு 2 ஆண்டுகள் ஆகும். 48 ஆகுங்கிறது நம்மளே காதில் கொஞ்சம் பூவு, கண்ணில் கொஞ்சம் பூ வச்சுக்க வேண்டியதான். மந்திரம் மனப்பாடம் ஆகிட்டாவே அது என்ன ஆகும், மந்திரம் சித்தி, மந்திரம் நமக்கு சித்தி ஆயிரும். அதை பிரயோகப்படுத்தி நடைமுறைக்கு வரணும்ல. ஒரு பசுமாடு என்ன, ஒரு காளமட்டை சேர்ந்து, ஒரு நாய், ஆண் நாய் பெண் நாய் சேர்ந்து, ஒரு ஆண் கோழி பெண் கோழி சேர்ந்து புணரும் போது கரு உண்டாயிரும். அந்த கரு வளர்ந்து அது முட்டை பொரிக்கணும், கரு வெளியே வரணும், மாடாக பிறக்கிறது, கோழியாக பிறக்கிறது. அதுக்கு கால நேரம் இருக்குல்ல, அதுக்கு என்ன செய்யுது, கால நேரம் இருக்குது. மாடா என்ன செய்யுது, 10 மாதமாக என்னன்னு தெரில எனக்கு, 6 மாதமாக 10 மாதமானு தெரில. கோழியை பற்றி தெரியும், ஏன்னா கோழி வளர்க்குறோம்ல. முட்டை பொறிச்சு 18 நாள்லேருந்து 21 நாளுக்குள்ளே 22 நாளுக்குள்ளே பொறிச்சிருது. நாய் வளர்க்குறோம், அதனால் நாயை பற்றி எனக்கு தெரியுது. 60 நாளில் குட்டி போட்டுருது. அப்போ விலங்கினங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு கரு உண்டாகி இத்தனை நாள் ஆகுது. அப்போ நம்ம உண்மையான கருவை, ஒரு தெய்வத்தை உலகத்தையே காத்து ரட்சித்து உலகத்தையே தன்னுள் வச்சிருக்கக்கூடிய தெய்வத்தை இவர் 48 நாள் பிடிச்சிப்பாங்க. எப்படி சாமி தான் நடக்கணும், யோசிக்கணும். சொன்னால் குற்றவாளி, மக்களுக்கு புரிதல், அவ்வளோதான். அதனால் நம்ம தான் யோசிக்கணும். எல்லா பிரபஞ்ச விதி, இவ்வளோ நாள் தான் இந்த இது நடக்கணும். ஏற்கனவே நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த உச்சிஷ்ட கணபதியோ இல்லை காளியோ இல்லை மாரியோ இல்லை நீலியோ ஏதோ ஒரு தெய்வத்தை சரியாக படைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதோட தொடர்ச்சியாக வரும்போது ஒரு வேளை 40 நாள் நமக்கு சித்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி நம்மளாம் வெறும் கொட்டாய் தான் விடணும். இதுதான் உண்மை.
அதனால் ஒரு தெய்வத்துக்கு கால அளவு இருக்குது. இந்த பிரபஞ்சம் காலனால் நிர்ணயிக்கப்பட்டு கால அளவு பிரகாரம் தான் நடக்கும். அது மீறி ஒன்றும் நடக்காது. அந்த காலத்தை கணிச்சு கரெக்டாக போகிறவன் தான் ஜோதிடன், உண்மையான ஜோசியர் நான் சொல்கிறது. அதுக்குள்ளே மாந்திரிகத்தையும் கலந்து போய் மகா வல்லவனாக வருவான். சரிங்களா? அப்போ எல்லாமே என்னது? காலக்கணிதம் தான் காலனால் ஆக்கப்பட்டது. காலனால் ஆக்கப்பட்டதே. அந்த காலனையும் என்ன பண்ணும்? கால நேரம் தெரியுதுன்னா காலனே மாந்திரிகம் பண்ணுறோம். இதுதான் உண்மை. கடைசியில் அங்கே போய் நிற்கிது. கடைசியில் மேலும் கீழே இப்படி உருண்டு பிறண்டு சேத்துல ஏறுறது, தண்ணியில் குளிக்கிறது, சேத்துல விழுகிறது, தண்ணியில். அதே மாதிரி தான் வாழ்க்கை. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காலனால் நிர்ணயிக்கப்பட்டவை. ஆக மனத்தில் வைராக்கியமாக சரியோ ஒரு நாள் ஆகுமோ அப்படின்னு நினச்சி வரவங்க தாராளமாக பயிற்சிக்கு வரலாம். இல்லை எப்பொழுதும் போல் நாங்கள் சுற்றி தான் பார்ப்போம் சுற்றுலா அப்படின்னு போகிறவங்க போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் அவன் செயல். ஓம் நம சிவாய. சிவாய நமோ.